ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட ஓல்டு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இப்போ ரிவைஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 0.20% தான் எல்லா டியூரேஷனுக்குமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரல் பப்ளிக்கும் அதே 0.20% தான். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் எல்லா டியூரேஷனுக்குமே 0.20% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்மி பண்ண ரேட்டுக்கு நீங்கள் இப்போ போய் எஸ்பிஐ பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா 1 இயருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 6,660 ரூபா வந்து 1 லேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே 1 லேக்கை 2 வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 14,212 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதே 1 லேக்கை 3 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 21,520 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதுவே நீங்கள் அதே 1 லேக் ருபீஸை வந்து 4 வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 29,677 ரூபா வந்து கிடைக்கும். நீங்கள் அதே 1 லேக் வந்து 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 36,690 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் அதே 1 லேக்கை ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 86,841 ரூபா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் எஸ்பிஐ ரிவைஸ் பண்ணியிருக்க எஃப்டி ரேட் படி இவ்வளோ தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.